Namaskaram everybody. Today happens to be the Remembrance Day of Musiri Subramania Iyer, one of the finest Karnataka Isai Vidwans ever. Musiri Ayerwal was born in 1899 and had one of the finest voices in the sense that ஒரு operatic voice Carnatic musicல இருக்குன்னா அது Musiri Ayerwalோட voice தான். அற்புதமான ஒரு லெகாத்தோ, அதாவது கனெக்ஷன் பிட்வீன் டூ நோட்ஸ், அந்த ரெண்டு ஸ்வரஸ்தானங்களுக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன், அது மட்டும் இல்லை அந்த கமக்கங்கள் அப்படியே ஃப்ளோட் பண்ணி கொண்டு போய் சேர்ப்பர் ஒன்னோட ஒன்று. அது அவரோட பழைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நமக்கு அப்படியே மனசே அள்ளும். அப்படியே ஒரு பிரமாதமான ஒரு கிளாசிசிஸ்ட் as well as a very emotive பாவா ட்ரிவன் மியூசிஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சாகித்யங்களுக்கு இருக்கிற பாவமும் அந்த ஒரு வார்த்தைக்கும் இருக்கிற அர்த்தத்தையும் ராகபாவத்தோடு சேர்ந்து அவர் கொடுக்கும்போது இதுதான் கர்நாடக சங்கீதத்தோட தாத்பரியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியிற அளவுக்கு கொடுத்துருக்கார். அவரோட சம் ஆஃப் இஸ் மோஸ்ட் வெல் லவ்ட் சாங்ஸ் அதை இந்த நேரத்தில் நான் சிந்திக்கிறேன். and there is a reason for me to really love Musiri Ayerwal's music. I've heard a lot of his recordings, and also I've had the good fortune of learning for some time from Sri T.K. Govindarao, Sangeeta Kalanidhi. Sri T.K. Govindarao அவர்கள் வாட்டில் உட்காந்து நிறைய கற்றுருக்கேன். பருவம் பார்க்க நியாயமா, பருவம் பார்க்க நியாயமா, பராத்பரியே பக்தரிடத்தில் பருவம் பார்க்க நியாயமா, பராத்பரியே பக்தரிடத்தில். ரொம்ப உருக்கமாக பாடுவார் கோவிந்தராவ் சார். அண்ட் நாங்கள்லாம் சுற்றி வர உட்காண்டு அதுக்கு ஸ்வரக்கல்பனை எல்லாம் பாடி அந்த தன்யாசியில் ஒரு நிரவல் பண்ணி அதெல்லாம் இன்னும் ரொம்ப ஞாபகம் இருக்குது. அண்ட் whenever கோவிந்தராவ் சார் used to talk about music, he used to inevitably talk about Musiri Ayerwal. And why not? And what a great lineage. What a bhava, laden style. Musiri Subramaniar அப்படின்னு பார்த்தா அவரோட கர்நாடிக் பீசஸ், மை குட்னஸ், திருவடி சரணம். அடுத்து வந்தயனை தளலாகாது ஹரஹரா என்று சொன்னாலும் போதாதோ. அந்த போதாதோ மாதிரி இடத்துல ஒரு கார்வை நிற்கும்போது போதாதோ அடுத்து வந்த அந்த கனெக்ஷன்ஸ். See, the way I sang it, I was just thinking of those recordings. போதாதோ அடுத்து வந்த, அப்படி இல்லை, போதாதோ அடுத்து வந்த, அப்படி கொடுப்பார். அப்போ அந்த பிரெத்தை, he was a master of the breath work. நம்ம when we teach students today or when we perform today, we need inspirations. All of us need inspirations to go on when we go on stage, and our gurus are often an inspiration, but also people that we listen to, voices that have never left our imagination, voices that continue to occupy our sense and sensibility in new music. And one of those voices, I think, for each one of the vidwans in Carnatic music today is Musiri Ayerwal. I can confidently say I've heard a lot of vidwans talk very highly of his music, including Chemmangudi Srinivasa Iyer. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். I have had the opportunity to interact with Chemmangudi Srinivasa Iyer, and அவர் முன்னாடி பாடியிருக்கேன். ஸ்ருங்கேரிக்கு போய் அவர் பிரசாதம் வாங்கிட்டு வர சொன்னார்னு சொல்லி என்னோட ஒரு கச்சேரி இருந்தது ஸ்ருங்கேரி பெரியவா முன்னாடி. ஸோ அப்போ போய் 2003 அந்த பிரசாதத்தை வாங்கி கொடுத்து அவர்கிட்ட கொடுக்கறச்சே கூட இந்த மாதிரி பேசி அந்த மாதிரி சம்பாஷணை இருக்கும்போது Musiri Ayerwal was often brought into the conversation. Another piece of Musiri Ayerwal that really sort of strikes a chord with the bhava, particularly the Tyagaraja Kriti, is Entevedu Kundu Raghava. அதில் அனுபல்லவி, the tessitura அப்படின்னு ஒரு term இருக்கு in Western classical, அதாவது that refers to the range of the voice. So Musiri Ayerwal had one of the finest high tessitura voices in the industry அப்படின்னு சொல்லலாம். When you look at it from a pan, over 100 years of history of Carnatic music, அந்த மாதிரி ஒரு high pitch softness ஓட there was Ramnath Krishnan, definitely அவரோட குரல் அப்படி இருக்கும், and Musiri Subramaniar.
ஜிஎன்பியோடதெல்லாம் அது வேற மாதிரி ஒரு பிரிகா லேடன் ஒரு இட் வாஸ் மோர் ஒரு காத்திரமான ஒரு குரல் அப்படின்னு சொல்லலாம். எம்டி ராமநாதன் ஒரு டீப்பர் டோன், அது வேற, அது ஒரு பியூட்டிஃபுல் பேஸ் அண்ட் அதோட ஃபீலிங்கே வேற. ஸோ இட்ஸ் லைக் ஈச் ஆஃப் தீஸ் வாய்ஸஸ் இன்ஸ்பயர் சம்திங் இன் அஸ் தட்ஸ் ரியலி ப்ரெஷியஸ் யூனோ. அண்ட் ஸோ தட் அந்த அந்த ஒரு எந்த வீடு குந்து ராகவால அனுப்பல்லவி பிரமாதமாக இருக்கும். அந்த கோவிந்தராவ் சார் பாடி கேட்டிருக்கேன், அவரோட ரெக்கார்டிங் கேட்டிருக்கேன், முஸ்ரி அய்யர்வால் ரெக்கார்டிங் கேட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஐ கேன் சே ஐ கெட் கூஸ் பம்ப்ஸ் when I think about it. சரஸ்வதி மனோகரி அப்படின்னு ஒரு இட்ஸ் வெரி ட்ரிக்கி ராகம். அதில் வந்து ரொம்ப அழகாக ஒரு நிரவல் பண்ணி ஸ்வரம்லாம் போடுவார். சிந்த தீர் சூட கெந்த மோடிரா சிந்த தீர் சூட கெந்த மோடிரா சிந்த தீர் சூட கெந்த மோடிரா. Look at the sense of I'm thinking of that recording now and the sense of connection parungo. Kenta modira childa dir chuda kenta modira antarapana kintarani yelda vedu kunduragava doragava அப்படிம்பார். பந்த மேலரா ஓ ராகவா பந்த மேலரா ஓ ராகவா பந்த மேலரா ஓ ராகவா எந்த வேடு கொண்டோ ராகவா. அந்த மாதிரி ஒரு அந்த சங்கதிகள், அதுவும் அந்த சரணத்தில் கொஞ்சம் காலப்பிரமாணம் வந்து இட் வில் கெட் லிட்டில் ஃப்ரென்சிட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். చిత్తమంత్రము నోజుచు సౌఖ్యమే ఉత్తమం బునుచు ఊ పొంగుచును సతమాత్రమ చాలనౌమితి సతమాత్రమ చాలనౌమితి సతమాత్ర. அந்த மாதிரி அந்த ஒரு மிருதங்கம் வர அவர் பாட ஜிலு 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 ஜிலுன்னு அப்படியே ஓடும். And a sense of continuity and ஒரு certain tremolo அப்படின்னு ஒரு term இருக்கு. That is not vibrato, it is not a briga, but it's somewhere in between where the voice floats at a particular frequency. Sata matrama chalanam iti sata matrama chalanam iti. What you hear there illa and chinna oru frequency la those connections, the ripples, it's like a wave that never ends. அப்படினா இருக்கணும். ஸ்வரம்ங்கிறது ஒரு லஹரியா இருக்கணும், ஸ்வர லஹரியா இருக்கணும். சங்கீதம்ங்கிறது கண்டினியூஸ் ஃப்ளோவா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் the kind of singing styles that Musiri Subramaniar inhabited. I also want to talk about an instance where Musiri Subramani Iyer donned the role of Sant Tukaram, the title role, and came in the film. The 1938 film was directed by B.N. Rao. So, அந்த படத்துல interestingly, Musiri Ayerwal was supposed to wear a thick mustache. அது ஒட்டு மீசையாக இருந்ததுனால அவருக்கு ரொம்ப அந்த அரிப்பு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ ஹீ டோல்ட் த டிரெக்டர் டீம், ஹீ டோல்ட் த ப்ரொடக்ஷன் டீம், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளீஸ் புட் திஸ் ஆன் பாஸ், let me grow a mustache and sport a mustache myself and then I'll be ready to act. So in fact those days பிராமணாலாம் வந்து முஸ்டாச் வச்சுக்க கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருந்தது. ஷிக்கா இருக்கணும், அந்த குடுமி அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருந்தது. அப்ராட்லாம் போயிட்டு கடல் தாண்டக்கூடாது, கடல் தாண்டி வந்தால் அதுக்கு வந்து பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தது. பட் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த சமயத்துலேயும் முசிறி சுப்பிரமணிய ஐயர் took a decision of growing a mustache for the sake of the role, for the sake of the music, for the sake of his art. So I think we need to appreciate some of those choices that people made. Thank God the cancel culture wasn't around then, right? Otherwise God knows you'd have been cancelled. So we need to think about all that in the light of what's happening today and let the music rule, let music rule our hearts. அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் இங்கே சொல்லிக்கிறேன். So, they've all lived inspiring lives
and their music and voice still continues to live on. And so today I also want to share about a particular raga that Musiri Subramania Iyer really sort of brought to the fore, a rare ragam. கோக்கில வராடி அப்படின்னு ஒரு ராகத்துல தியாகராஜர் கீர்த்தனை பண்ணியிருக்கார். சமுக்கான நில்வ கல்குணா கமலானனா, ஓ முன்னாடி நிற்க கூட எனக்கு தகுதி இருக்கா ராமா கமலானனா, கமலத்தை போன்ற முகம் கொண்ட ஸ்ரீராமா அப்படின்னு ரொம்ப அழகா உருக்கமான ஒரு பாட்டு, சாகித்யம், அந்த சாகித்ய பாவத்தை கவனிக்கணும். அண்ட் உருக்கமான ஒரு ராகம். இந்த ராகம் இட் ரிசெம்பிள்ஸ் முகாரி பட் இட்ஸ் நாட் முகாரி. very interesting sort of zigzag ஆரோகணம் அவரோகணம். சரி க கரி ரி மரி ரி க கரி ரி ச ச ச சரி கரி ம பத நி த ச சத நி த ப சத நி த ப த ம ப த ம ப ம ரி க ரி சரி க கரி ரி ம பத நி நி த த ச சரி க கரி ரி ம ரி ம ரி க ககரி ரி ச சத த சத நி த ப பத சத நி த ப ம பத ம ப ப ம ரி ரி ககரி ரி ச சத த ச சமுகான நில்வகல் குணா கமலானனா சமுகான நில்வகல் குண கமலா ஆனனா. இந்த மாதிரி ஒரு பாட்டு. ஸோ I've shared this because this was a song that I learned from a recording of Musiri Subramania Iyer. So I have no qualms in saying that I have learned some of my most favorite songs from the recordings of past stalwarts. Very often gurus say, recording a paathalam kathukadingo, guru mukama kathundadam varonu. I feel like there is no rule. If you like a recording of an artist, go ahead and learn it. Sit with your guru and polish it. So I have done that a lot with my gurus. Sometimes I've said to them, sir, இந்த ஒரு ரெக்கார்டிங் நான் கேட்டேன், ரொம்ப பிடிச்சது, கற்றுனேன், இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேலா அப்படின்னு. அந்த மாதிரி கற்றுன பாட்டு தான் இந்த கோகில வராளி கிருதி சமுகான நில்வ கல்குணா of Musiri Subramania's singing and Tyagaraja Swami's beautiful bhava laden composition. So in the part vanda I have the link below in the description. Please go ahead and click it and hear my recording of it with the sahityam and with the meaning also. And I also want to say that without a sahitya bhava, without bhavam of the words, music remains unfulfilled according to me. So I think the beautiful வாகையக்காரா அவெல்லாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கிரேட், சிம்பிளி கிரேட். நம்ம கர்நாடக சங்கீதத்தில் பாவ ராக தாளத்தோடு சேர்ந்து அந்த லிரிக்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜையும் இங்கே சொல்லிட்டோம். This is Charulata Mani saying bye-bye and take care.